Hi friends, welcome to my channel. It's me Mandara. இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டி பாலக் பன்னீர் தான் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ்ல கடாய் வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 5 பல்லு பூண்டை சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே பாதி தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி குக் ஆனதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் சில்லி பவுடர், அரை டீஸ்பூன் தனியா பவுடர், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் உப்பு, மசாலாலாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா மசாலா நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது பாலக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே பாலக்கை பாயில் பண்ணிவிட்டு அதை இங்கே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பாலக் ஒரு கட்டு எடுத்து அதை க்ளீன் பண்ணி பாயில் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவை இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது பாலக் 3 மினிட்ஸ் குக் ஆகிடுச்சு. நம்ம பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். நான் 100 கிராம்ஸ் பன்னீரை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 2 பேருக்கு ஆகிற மாதிரி தான் நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். பன்னீர் எல்லாமே மசாலா கூட மிக்ஸ் ஆகிடும். ஸோ இது பார்த்திங்கன்னா பன்னீரில் ப்ரோட்டீன் இருக்குது. அண்ட் தென் பாலக் கூட குட் ஃபார் ஹெல்த். ஸோ இப்போ இது குக் ஆகிடுச்சு. கடைசியில் இங்கே 1/2 டீஸ்பூன் நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பாலக் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இது நான் கூட சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.